ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அதோட நம்ம ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும்ப்பா, அப்போ தான் நம்மளோட கமிட்மெண்ட் எல்லாமே நம்ம முடிக்க முடியும் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. ஒரு 2 பேர் டெய்லர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிறது. ஸோ இன்னொரு டெய்லர் பற்றி உங்ககிட்ட பேசுறது, அந்த டெய்லர்கிட்ட உங்களை பற்றி பேசுறது, இந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் நம்ம எத்தனை ப்ளவுஸ் தான் தைக்கணும் அப்படின்றது ஒரு காம்பினேஷன் இருக்குது இல்லையா? எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எனக்கு நடந்த விஷயங்கள், இதெல்லாமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தான் தைக்கணும், எப்படி தான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு நல்லாவே தெளிவாகவே புரிஞ்சிடும். ஸோ புதுசாக ஒரு டெய்லர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போது டெய்லரிங் கிளாஸ்க்கு போயிட்டு மிஷின் வாங்கிட்டேன், ஸோ இதுக்கு மேலே நான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு லாஜிக் அண்ட் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது உங்களுக்கு மைண்டில் வந்து தோணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போது ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அவ்வளோவா துணிகள் வந்து வராது, அது எனக்கு தெரியும். நிறைய வராது ஸ்டார்டிங்கில். ஒரு புதுசாக கஸ்டமர் வருவாங்க, ஒரு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வராங்க, இல்லைன்னா ஒரு சுடிதார் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த சுடிதார் அந்த ப்ளவுஸ் வந்து அவங்க சொன்ன டைமுக்கு நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ளவுஸ் எல்லாமே உங்ககிட்ட தான் வரும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு ப்ளவுஸ் தானே தைச்சி கொடுக்கணும், ஒரு ப்ளவுஸ் தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு அலட்சியமாக நீங்கள் வந்து இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கஸ்டமர் உங்களை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க, உங்களுக்கு நல்லா தைச்சி கொடுக்குறீங்களா. ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குறது வந்து நல்லா தைச்சி கொடுக்குறீங்களா, நல்லா டைமுக்கு கரெக்டாக கொடுக்குறீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த 2 விஷயமும் நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா, பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல டெய்லர் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? இந்த 2 விஷயம் என்னென்ன, நீங்கள் கரெக்டாக ஃபினிஷிங்காக நல்லா நீட்டாக ஃபிட்டிங்காக உட்காரணும், எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவங்களுக்கு தைச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிடுவீங்க. அதோட கரெக்ட் டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், நீங்கள் தான் உங்களுக்கு டெய்லர். சரிங்களா? ஸோ இது நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு நடந்த விஷயம் சொல்லட்டுமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு கஸ்டமர் புதுசாக வந்தாங்க, வேறு ஊர்லேருந்தே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நைட்டிஸ் மட்டும்தான் ஆல்ட்ரேஷனுக்காக கொடுத்தாங்க. அப்போவே வந்து ப்ளவுஸ்க்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்டுட்டு போனாங்க. ஸோ நானும் வந்து அமௌண்ட் கரெக்டாக நார்மல் ப்ளவுஸ் தான் அவங்க போடுவாங்க. ஸோ அது வந்து நான் சொல்லியிருந்தேன் இவ்வளோ ஆகும் அமௌண்ட்டு அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு 20 நாள் கழித்து வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு 3 days பேக் வந்து கொடுத்துருந்தாங்க, ஒரு நார்மல் ப்ளவுஸ் 2 கொடுத்துருந்தாங்க. ஸோ எவ்வளோ ஆகும் அமௌண்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்து 120 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தேன், நார்மல் ப்ளவுஸ்க்கு 120 ரூபா. ஸோ ரெண்டுமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 240 ரூபா ஆகும் இல்லையா? ஸோ நாளைக்கு வேணும், ஒரு 12 மணிக்கு அப்படி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஈவினிங் கொடுக்குறாங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு அப்படி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளால் அது தைக்கிறதுக்கு அப்படி இப்படியே ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரத்தில் தைச்சிடலாம். இருந்தாலும் பழைய கஸ்டமர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த டைமுக்கு வேணும், நாளைக்கு ஈவினிங் வேணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து அம்மா கிட்டே கேட்டதுக்கு அம்மா வந்து 2 ப்ளவுஸ் தானே தைச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் வந்து சிஸ்டர் இப்போ வந்து தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சார்ஜ், ஏன்னா எமர்ஜென்சியாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து ஆகும், ஒரு 20 ரூபா 30 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 270 ரூபா அப்படி ஆகும். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அடுத்த நாள் வந்து கரெக்டாக 12 மணி 1 மணிக்கு அளவுக்கு வந்து ஸ்டிச்சிங் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு வந்திருந்தாங்க. ஸோ நானும் வந்து முடிஞ்சிடுச்சு, அமௌண்ட் வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து கூகுள் பே பண்ணுறேன் அப்படின்னு வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கூட கேட்கல, அமௌண்ட் வந்து 250 ரூபா போட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 30 ரூபா தான் இருந்தாலும் நம்ம வந்து என்னோட கஸ்டமர்ஸ் ஈவினிங் தான் கொடுக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தைச்சிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து என்னோடய கஸ்டமர் தைச்சிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தைச்சி கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ 30 ரூபாய் இருந்தாலும் 20 ரூபா 30 ரூபா அந்த அந்த அமௌண்ட் அவங்க பார்க்கும்போது நாம் பார்க்கக்கூடாதா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ சிஸ்டர் ஏன் அப்படி வந்து கொடுத்துருந்துருக்கீங்க, கம்மியாக கொடுத்துருக்கீங்கக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் அன்றைக்கி கேட்டுட்டு போனேன் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு, 240 ரூபா தான், அதனால் 10 ரூபா தான் நானே எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. ஸோ நான் பொதுவாக கஸ்டமர்ஸ்கிட்ட சண்டையெல்லாம் போட மாட்டேன். ஏன்னா சண்டை போடுறதுனால அவங்க எப்போவுமே நம்மளை வந்து ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ மறுபடியும் இந்த கஸ்டமர் வரணும் அப்படின்னா
அந்த அமௌண்ட் விட்டுட வேண்டியது தான், ஒன்றுமே பண்ண முடியாது, நிறைய அமௌண்ட்டெல்லாம் இல்லை, ஸோ நார்மலாக எப்போவுமே நம்ம வாங்குகிற அமௌண்ட் தானே அப்படின்னு நானும் விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க. அதனால நம்ம வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நம்ம ஃபஸ்ட்டு சொல்லும்போது அமைதியாக இருப்பாங்க, அதுக்கப்புறமா தைச்சி கொடுத்ததுக்கப்புறமா அவங்க கைக்கு ப்ளவுஸ் போனதுக்கப்புறமா ஆளே மாறிடுவாங்க அப்படின்னு நிறைய டெய்லர்ஸ் வந்து சொல்கிறீங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக முற்றிலும் உண்மை தான். ஏன்னா ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ப்ளவுஸ் வேணும். ஸோ அதனால அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. ஸோ இன்னொரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா, ஆரி ஒர்க் வந்து போட சொல்லியிருந்தாங்க. ஆரி ஒர்க் போட்டு எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கொடுத்தாங்க. ஒரு வாரத்தில் வந்து ஆரி ஒர்க் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி, சிம்பிள் ஆரி ஒர்க் தான். ஸோ அதை வீடியோ கூட எடுக்க முடியல என்னால். ஸோ அதை வந்து போட்டுட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு. வாங்கினதுக்கப்புறமா நான் ஃபுல்லாக கணக்கு பண்ணி ஒரு 4400 சில்லற சொல்லியிருந்தேன். நான் ஏன் வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ராவாக 4000 சில்லற இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கரெக்டாக 4400 தான் ட்ரெஸ்க்காகட்டும், ஆல்ட்ரேஷனுக்கு எல்லாமே சரியாக போகும். அந்த சில்லற வந்து எப்படி இருந்தாலும் கஸ்டமர் வந்து கொடுக்க மாட்டாங்க. என்னோட டெக்னிக் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து அந்த சில்லறையை வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த டைமில் கரெக்டாக கொடுக்குறவங்களும் கொடுக்குறாங்க, இல்லைனா அந்த சில்லறையை விட்டுட்டு, இப்போ 4470 அந்த ப்ளவுஸ்க்காச்சு 70 வந்து விட்டுடுவேன். ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து 4400 வாங்கலாம் அப்படின்னு நான் நினச்சா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 4100 கொடுக்குறேன், ஆரி ஒர்க்கில் வந்து கம்மி பண்ணிக்கோங்க, ப்ளவுஸ் வந்து கரெக்டாக கொடுத்துடுவேன், ஆரி ஒர்க்கில் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஆரி ஒர்க் அப்படின்றது நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கணக்கு பண்ணி, நம்ம டைம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது அதுக்கு தான் நம்ம கணக்கு பண்ணுவோம். ஸோ அதை வந்து கஸ்டமர்ஸ் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து யாராச்சும் ஆரி ஒர்க் வந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே அமௌண்ட் சொல்லிவிடுவேன். இருந்தாலும் அவங்க அப்படி சொன்னதுக்கப்புறமா நம்ம வந்து ஆரி ஒர்க்கில் நம்மளால் கம்மி பண்ணவே முடியாது. ஏன்னா அது நம்மளோட டைமோட இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ 300 நான் கம்மி பண்ணுறேன் அப்படின்னா, அதில் ப்ளவுஸில் அதே மாதிரி ஜிக்ஸாக் இதில் தான் நமக்கு வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் தெளிவாக எடுத்து சொன்னேன். பாருங்கள், இந்த மாதிரி 4400 சொல்லியிருக்கேன், அதில் சில்லற வந்து விட்டுடுங்க, 4470 70 விட்டுட்டு 4400 போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எப்படியும் நான் வந்து அந்த டைமில் அவங்க சாரீ எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஜிக்ஸாக் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் நான் பண்ணாமல் பாருங்கள், இந்த ப்ளவுஸ்க்கும் ஆரி ஒர்க்கும் இவ்வளோ ஆச்சு, 4200 ஆச்சு. மீதி 200 நான் சொன்னது வந்து சாரீ ஃபால்ஸ்க்கும் ஜிக்ஸாக் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ 200 நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை, நான் ஜிக்ஸாக்கும் ஃபால்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு அது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அவங்க பண்ணியே ஆகணும், சரிங்களா? ஸோ அது வந்து அமௌண்ட் கொடுத்தே ஆகணும், அவங்களுக்கு அது தேவை. ஸோ நமக்கு தேவை அப்படின்னும் போது நாம் எப்படி வாதாடணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை டைலரிங் ஃபீல்ட்ஸில் கஸ்டமர்ஸ்க்காகட்டும் நமக்காகட்டும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நிறைய ப்ளவுஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. நான் வந்து ஏதாவது பண்டிகை சீசனில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, யார்தாச்சும் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும், ஒரு 10 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நான் வந்து ரிஸ்க் எடுப்பேன். இல்லை அப்படின்னா நான் வந்து எடுக்கவே மாட்டேன். எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு 3 ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, அது வந்து ஒரு 2 நாள் கழித்து தான் வேணும், இப்போது திங்கக்கிழமை தான் வேணும் அப்படின்னு அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நான் நாளைக்கு தைப்பேன், சரிங்களா? அடுத்த நாளே வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். அதுக்கு முன்ன நாளே வந்து யாராச்சும் கொடுத்துருப்பாங்க, நம்ம டேட்டோட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சரிங்களா? ஸோ அது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேற்று வந்து ஒரு கஸ்டமர் புதுசாக வந்திருந்தாங்கங்க. ஸோ ஒரே ஒரு ப்ளவுஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ப்ளவுஸ்க்கு என்னென்ன ஆல்ட்ரேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ளவுஸும் வாங்கியாச்சு. அவங்க வந்து எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு யாராச்சும் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்போ வேணும் அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா இது வந்து சிரிக்கிற விஷயமா தான் இருந்தாலும், ஏன்னா நம்மளோட சஜஷனை விட அவங்களோட சஜஷன் நம்ம ரொம்ப முக்கியம் நமக்கு, சரிங்களா? அவங்களும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு 10 நாள் கழித்து கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அது கேர்லெஸ்ஸாக அப்படியே விட்டுடுவோம் இல்லைங்களா? இப்போ ஒரு 10 நாள் அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லை, இப்போதைக்கு அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து தேவையில்லை அப்படின்னு நினைப்போம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எப்போவுமே இப்போ அந்த கஸ்டமர் அப்படி தான் கேட்டாங்க, எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு எப்போ வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கி வந்து என்ன கிழமை, வியாழக்கிழமை. ஸோ நேற்று வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கேட்டாங்க எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, உங்களுக்கு எப்போ வேணும்னு நான் கேட்டேன். எனக்கு வந்து சனிக்கிழமை கொடுத்தா ஓகே தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சனிக்கிழமை ஈவினிங் கொடுத்தா ஓகே அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் ரிஸ்க் எடுக்கிறது வேண்டாம், சரிங்களா? வியாழக்கிழமை இருக்குது, வெள்ளிக்கிழமை இருக்குது. ஸோ சனிக்கிழமை ஈவினிங் தான் வாங்குவாங்க அவங்க. ஸோ நான் வெள்ளிக்கிழமை தைச்சி வச்சுட்டேன் அப்படின்னா சனிக்கிழமை அவங்க ஈவினிங் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வெள்ளிக்கிழமை யாராச்சும் அதுக்கு முன்னாடியே இருக்குது, 2 நாளில் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அந்த 2 நாளில் அதுக்கு முந்தின கொடுத்த ப்ளவுஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து சனிக்கிழமை ஒரே ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள், சரிங்களா? நம்ம வந்து 2 நாளில் கொடுக்கணும் அப்படின்னா இருந்துச்சுன்னா அந்த ஒரு ப்ளவுஸ் இருந்தாலும் சரி,
5 ப்ளவுஸ் இருந்தாலும் சரி, டைமிங் வந்து மேனேஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமர் இருப்பாங்க, ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துடுவாங்க. ஆனால் அந்த 4 நாளில் நாம் என்ன பண்ணுவோம், இப்போ திங்கக்கிழமை கொடுத்துருக்காங்க அப்படின்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வேணும் அப்படின்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த கஸ்டமர் தெளிவாக தான் இருப்பாங்க. ஒரு 4 நாளில் தைச்சி கொடுத்துருவாங்க இவங்க. 5 ப்ளவுஸ் ஆகட்டும், ஒரு ப்ளவுஸ் ஆகட்டும், சரிங்களா? ஒரு கஸ்டமர் ஒரு ப்ளவுஸையே ஒரு வாரம் கழிச்சு கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்போ வந்து ஒரு வாரம் கழிச்சுன்னா எந்த டேட் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க அசால்ட்டாக ஒரு வாரம் கழிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம் கழிச்சு வருவாங்க. நீங்களும் அவங்க வந்து எமர்ஜென்சி இல்லை அவங்களுக்கு அப்படின்னு வச்சு அந்த ப்ளவுஸ் அப்படியே வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கஷ்டப்படுறது நீங்கள் தான், சரிங்களா? ஸோ எப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அவங்க வந்து திட்டுவாங்க. ஏன்னா கஸ்டமர்ஸே அப்படி தான். நீங்கள் வந்து கரெக்ட் டைமுக்கு கொடுக்கல அப்படின்னு வந்து ஜாடை பேசுறது, வேறு கஸ்டமர்ஸ் கிட்ட போய் சொல்கிறது, இந்த மாதிரி இருக்கும். எந்த ஒரு கஸ்டமர் வந்தாலும் ஒரு வாரம் கழிச்சு ஆகட்டும், ஒரு மாதம் கழிச்சு ஆகட்டும், 2 மாதம் கழிச்சு ஆகட்டும், ஏன்னா அவங்கக்கிட்ட கேட்குற கேள்வி உங்களுக்கு எப்போ வேணும், எந்த டேட்டுக்கு வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து நோட்டில் எழுத வைக்க பாருங்கள், சரிங்களா? இதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பே. இது பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே தான் தப்புன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு கஸ்டமர் அப்படி தான் அம்மாக்கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க. புதன்கிழமை கொடுத்துட்டு அடுத்த வர புதன்கிழமை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ அம்மாவும் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க, என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி, எனக்கு தெரியும் புதன்கிழமை வேணும் அந்த ப்ளவுஸு 4 ப்ளவுஸ் அப்படின்னு. ஸோ அம்மா கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. சரி அம்மா இருக்காங்க தானே அப்படின்னு என்னோடய கஸ்டமர், என்கிட்ட வந்த கஸ்டமர்ஸ், அம்மாக்கிட்ட வந்த கஸ்டமர் மிங்கலாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அடுத்த நாள் வந்து காலையில் ஒரு 11 மணிக்கு வேணும் அவங்களுக்கு ப்ளவுஸு. இன்றைக்கி வந்து அவங்க ஞாபகப்படுத்துனாங்க, நானும் ஞாபகப்படுத்தினேன். அம்மா நாளைக்கு வந்து ஒரு 10 மணிக்கு வேணும் இல்லையா உங்களுக்கு, என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்பா வந்து சொன்னாங்க தைச்சி கொடு அப்படின்னு. ஸோ நிறைய வாட்டி அம்மா பண்ணுற தப்பே இதுதான், என்கிட்ட தைச்சி கொடு அப்படின்னு வந்து எமர்ஜென்சியாக கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து அப்போ சொன்னேன், இப்போ வந்து முடியாதுமா, இப்போ வந்து ஒரு கஸ்டமர் தைச்சிட்டு இருக்கேன்ல, அவங்களுக்கு தைக்கிறதுக்குள்ளேயே 5:30 மணி ஆகிடும், இப்போ வந்து முடியாது, கட் பண்ணி வைங்க, நாளைக்கு வந்து தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். வந்து போகும். ஸோ நாங்கள் பார்ட்னராக பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. எனக்கு எமர்ஜென்சியாக இருந்துச்சுன்னா அம்மா தைப்பாங்க, அம்மாவுக்கு எமர்ஜென்சினா நான் தைச்சிப்பேன். ஒரே ஒரு டெய்லர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்ட் டைமுக்கு கொடுக்குற பாருங்கள். ஸோ கரெக்ட் டைமுக்கு கொடுத்துட்டு உங்களோட கஸ்டமர்ஸை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்லுவேன். அது ஒரு ப்ளவுஸ் இருந்தாலும் சரி, 10 ப்ளவுஸ் இருந்தாலும் சரி, நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.